இப்போ நம்ம பார்க்கறது வந்து 31வது கொஸ்டின் பார்க்குறோம். இது வந்து நம்ம சின்ன கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு, ஆனால் கொஞ்சம் லெங்க்தியாக வரும்னு வச்சிங்களேன். அதாவது நியூ பார்ட்னர் சேர்க்கும் போது நியூ பார்ட்னர் கேபிட்டல் அமௌண்ட் கொண்டு வருவார். அதே மாதிரி அவருக்குள்ள ஷேரும் நம்ம கொடுத்துருப்போம். அதாவது சம் படிக்கும் போது நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு 1/4ன்னு சொல்லி கொடுத்துருப்போம். அதே மாதிரி அந்த லெவலுக்கு வந்து ஏயும் பியுனுடைய கேபிட்டல் அமௌண்ட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் சில பேருக்கு வந்து கம்மியாக இருந்ததுன்னா அவங்க அடிஷனல் கேபிட்டல் போடுற மாதிரி இருக்கும். அதிகமாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, வித்ரா பண்ணிடுவாங்க. இப்போ கொஸ்டின் படிக்கிறோம் பாருங்க. A and B are partners sharing profit and losses in the ratio of 3:1. On 1st April 2017, they admitted C as a new partner for 1/4 share of profit of the firm. அப்போ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏயும் பியும் ஓல்டு பார்ட்னர், அவங்க பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 3:1 ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்க. புதிய கூட்டாளியாக யாரை சேர்த்துக்கிறாங்கன்னா சிஏ சேர்த்துக்கிறாங்க. அவருக்கு கொடுக்கக்கூடிய பங்கு எவ்வளோன்னா 1/4. சி பிரிங் ₹20,000 as far as 1/4 share in the profit of the firm. அவருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க, 1/4 ஷேர் பிரகாரம் அவர் கேபிட்டல் அமௌண்ட் 20,000 கொண்டு வந்திருக்காரு. அப்போ டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட் ஆஃப் த ஃபர்ம் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வருதுன்னு ஒன்றும் வேணாம், அந்த ரிவர்ஸில் போட்டு அந்த சி கொண்டு வரக்கூடிய கேபிட்டல் அமௌண்ட்டில் அவர் ஷேரிங் ரேஷியோ அப்படியே ரிவர்ஸில் போடுங்க. 1/4 வந்து 4/1ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட் தெரியப்படும். டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்னா 80,000. 80,000ல இவர் வந்து எவ்வளோ கொண்டு வந்துட்டாருன்னா 20,000 கொண்டு வந்துட்டாரு. அப்போ ரிமைனிங் இருக்கிற 60,000 ரூபாயில ஏ எவ்வளோ கொண்டு வரணும், பி எவ்வளோ கொண்டு வரணுன்றத பிறகு நம்ம பார்ப்போம். அந்த கால்குலேஷன் ஆன்சர் சொல்லும் போது பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்த கொஸ்டின் கண்டினியூ பண்ணுறோம் பாருங்க. The capital of A and B after all adjustments in respect of goodwill, அதாவது revaluation of assets and liabilities etc. has been worked out at ₹50,000 for A and ₹12,000 for B. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் செஞ்ச பிறகு, அதாவது கேபிட்டல், அதாவது குட்வில் அமௌண்ட்டு, அது மாதிரி ரிவேல்யூஷன் ப்ராஃபிட் அமௌண்ட்டு எல்லாமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பிறகு ஏனுடைய கேபிட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ காட்டுதுன்னா 50,000 ரூபா காட்டுது. அதே மாதிரி வந்து பியினுடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ காட்டுதுன்னா 12,000 காட்டுது. இட் இஸ் அக்ரீடு தட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் வில் பி அக்கார்டிங் டு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அதாவது அவங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட் வந்து நியூ கேபிட்டல் அமௌண்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராஃபிட், அதாவது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ விகிதத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொஸ்டினில் கொடுக்கலன்னா நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்தது, calculate the new capital of A and B and pass the necessary journal entries assuming that A and B brought in or withdrawn the necessary cash as the case may be, making their capital in proportion to their profit sharing ratio. ஒன்று வேணா, அதான் முதலே சொல்லிட்டேன் நான். ஏஎம்பி என்ன பண்ணுறாங்க, நியூ கேபிட்டல் ஷேரிங் ரேஷியோ பிரகாரம் கேபிட்டல் அமௌண்ட் கொண்டு வரணும். இதில் வந்து யாருடைய கேபிட்டல் அமௌண்ட் அதிகமாக இருந்தாலும் சரி தான், அவங்க என்ன பண்ணிக்கலாம், வித்ரா பண்ணிக்கலாம். யாருடைய அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் வந்து குறைஞ்சதுன்னா அவங்க அடிஷனல் கேபிட்டலாக கொண்டு வந்து போட்டுங்கன்ட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து கொஸ்டின் படித்து நான் சொல்லிட்டேன். இப்போ ஆன்சருக்கு வரோம் பாருங்க. இப்போ ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து நியூ கேபிட்டல் அமௌண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இப்போ நியூ கேபிட்டல் அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இப்போ சீசனுடைய ப்ராஃபிட் ரேஷியோ 1/4. இப்போ ரிமைனிங் ஷேர் கண்டுபிடிக்கிறேன். ரிமைனிங் ஷேருக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 1 - 1/4னா வந்து 3/4 தான் ரிமைனிங் இருக்குது. இப்போ ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஷேர் இன்டூ ரிமைனிங் ஷேர். இப்போ ஏனுடைய ஓல்டு ஷேர் வந்து 3/4 இன்டூ அதே மாதிரி ரிமைனிங் ஷேர் பொறுத்த வரைக்கும் 3/4 மல்டிபிள் பண்ணும்போது 9/16. அதே மாதிரி பியினுடைய ஓல்டு ஷேர் 1/4, அதே மாதிரி ரிமைனிங் ஷேர் 3/4 மல்டிபிள் பண்ணும்போது 3/16. சியினுடையது பொறுத்த வரைக்கும் 1/4 ஆர் 4/16. இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9:3:4. இப்போ சீஸு பொறுத்த வரைக்கும் வந்து 1/4க்கு கேபிட்டலுக்கு எவ்வளோ கொண்டு வந்திருக்காருன்னா 20,000 ரூபா கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும் போது நம்ம வந்து யாருடைய அமௌண்ட்டுனா வந்து டோட்டல் அமௌண்ட் முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து நான் கொஸ்டின் ஆரம்பிக்கும் போதே சொல்லிவிட்டேன். சி கொண்டு வரக்கூடிய கேபிட்டல் அமௌண்ட்டை அவருடைய ஷேரிங் ரேஷியோ வந்து ரிவர்ஸில் போட்டுக்கிட்டிங்கன்னா 4/1.
மல்டிபிள் பண்ணீங்கன்னா நமக்கு டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு தெரிஞ்சு போயிடுது. எவ்வளோ அமௌண்ட்னா 80,000. அந்த 80,000ல இவர் 20,000 கொண்டு வந்துட்டாரு. ரிமைனிங் இருக்கிறது அமௌண்ட் எவ்வளோனா 60,000. அந்த 60,000ல பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அதில் ஏனுடைய அமௌண்ட்டும் இருக்குது, கேபிட்டல் அமௌண்ட் இருக்குது, பியினுடைய கேபிட்டல் அமௌண்ட் இருக்குது. இப்போ டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட் 80,000. 80,000ல பொறுத்த வரைக்கும் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 9:3:4. அப்போ 9/16. 9/16 சொல்லி அடிச்சு போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 45,000. அப்போ ஏனுடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும்னா நியூ கேபிட்டல் அமௌண்ட் 45,000. அதே மாதிரி பியினுடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும்னா 15,000. கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் நம்ம படித்து பார்க்கும்போது ஏனுடைய கேபிட்டல் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லி க்ளோசிங்கில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 50,000 இருக்கிறதா சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பியினுடைய அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 12,000 தான் கொடுத்துருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஏனுடைய அமௌண்ட் 50,000 இங்கே இருக்குன்னு சொல்லி புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருந்தால் போதும்னா 45,000, 45,000 இருந்தால் போதும். ஆனால் பியினுடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 12,000 தான் இருக்குது. ஆனால் அவர் எவ்வளோ தான் இருக்கணும்னா 15,000 இருக்கணும். அப்போ இவருக்கு அதிகமாக இருக்க 5,000 ரூபா அதை திருப்பி கொடுத்துடணும். இவருக்கு குறையுது அந்த 3,000 அவர்கிட்ட வாங்கிக்கணும், அடிஷன் கேபிட்டலாக வாங்கிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் சி கொண்டு வரக்கூடிய கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட் எபிட் டு சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்னா 20,000. இப்போ அடுத்த சைடில் காட்டுறோம் பாருங்க. அடுத்தது இப்போ இங்கே பார்க்குறது ஏஐ பற்றி பார்க்க போகிறோம். ஏனுடைய கேபிட்டல் அமௌண்ட் புக்கில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 50,000 ரூபா. ஆனால் நியூ கேபிட்டல் அமௌண்ட் 45,000 இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னா 5,000 ரூபா அதிகமாக இருக்குது. அதனால் அதை நம்ம ஏக்கு கொடுத்துட்டோம். அப்போ என்ட்ரிஸ் போடும்போது ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போய் டூ பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்னா 5,000. அதுக்கு அடுத்தது பிக்கு வரோம். பிக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 12,000 சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவருடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும்னா கால்குலேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா இருக்கணும். அப்போ எவ்வளோ அமௌண்ட் குறையுதுன்னா 3,000 ரூபா அவர்கிட்ட அடிஷனல் கேபிட்டலாக வாங்கிக்கிறோம். அப்போ பேங்க் அக்கௌண்ட் வெயிட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3,000. அப்போ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 31 முடிச்சாச்சு.